அரசியல் தடம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 4 மாத உள்ள சூழலில் பாஜக தன் தேர்தல் வழியை முன்கூட்டி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பாஜக சார்பாக அதிகமான உறுப்பினர்களை தமிழக சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று பாஜக பெரிய அசைன்மெண்டோடு செயல்படுகிறது. டிசம்பர் 15ஆம் தேதி அமித்ஷா தமிழக வருகிறார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து என்டிஏ கூட்டணி சார்பாக எங்களுக்கு பாஜக குறைந்தது 70 சீட்டு கொடுக்க வேண்டும், அதில் 50 சீட்டு நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதி தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் கரார் காட்ட போவதாகவும், இதற்கு வேறு வழி இல்லாமல் எடப்பாடிக்கு சீட்டு கேட்கறதை கொடுத்தா ஆக வேண்டும் என்று பாஜக சார்பாக முணுமுணுப்புகள் கேட்கப்படுகிறது. இது உண்மையான தகவலாக இருந்து பாஜக கமலாலய வட்டாரங்கள் நமக்கு தெரிந்த சில தகவல் சில மூத்த நிர்வாகிகளை விசாரணை பண்ணோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெருவாரியான வெற்றியை பெறுத்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அங்கே பாஜக காலை ஊண்ட முடியாது, இடதுசாரிகளாக சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாஜக எங்களுக்குன்னு தனி ஒரு செல்வாக்கு அங்கே கேரளாவில் வளர்த்துறது. அதே மாதிரி இந்த முறை பாஜக தமிழ்நாட்டில் அதிகமான தொகுதிகள் இருக்கும், அதில் குறைந்தது 50 தொகுதிகள் வென்றும் என்று பாஜக நிர்வாகிகள் காலை தூக்கி கொண்டு சொல்கிறார்கள். ஏனென்றால் பாஜக இதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜக தமிழகத்தில் ஒரு வார்டிலோட ஆளில் ஒரு கிராமத்து ஆளிலே சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியே மாறி இன்றைக்கி பாஜக இல்லாத கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலையை பாஜக உருவாக்கியுள்ளது. இந்த வரக்கூடிய இந்த 26 சட்டமன்றத்தில் 50க்கும் மேற்பட்ட தொகுதியில் பாஜக கண்டிப்பாக ஜெயிக்கும். இங்கே கூட்டணி ஆட்சி, அது பாஜக கூட்டணியோடு தான் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும். எங்களை மீறி இங்கே தமிழகத்தில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. பாஜக சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் கூறுறாங்க. இதே மாதிரி எல்லா தமிழகத்தில் இந்த 2014க்கு அப்புறம் நடந்த அனைத்து தேர்தலையும் பார்த்தீங்கன்னா பாஜக தான் ஜெயிச்சிருக்கு. பாஜக இல்லாமல் எந்த மாநிலத்தையும் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற முறையில் சொன்னாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடினமாக வேலைப்பட்டிருக்காங்க. இந்த சுமார் 5 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா எங்கள் கீழ் மட்டத்திலேருந்து அடிமட்ட பேஸ் மட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்சியோட கட்டமைப்பு மிக ஸ்ட்ராங்காக உள்ளது. கண்டிப்பான முறையில் நாங்கள் தென் மாவட்டங்களில், அதுவும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலங்களில் கண்டிப்பான முறை அதிகமான தொகுதியில் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். தென் மாவட்டங்களில் மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமான சீட்டு கிடைத்தால் கண்டிப்பான முறையில் நாங்கள் ஜெயிப்போம். குறைந்தது 50க்கும் மேற்பட்ட சட்டமன்றத்திலும் உறுப்பினர்களை இந்த முறை சட்டமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பி ஆவோம். 2031 தனி பெரும்பான்மையில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். பாஜக தான் அடுத்து தமிழ்நாட்டை 2 மிகப்பெரிய கட்சியாக வலுப்பெறும். திமுக அதிமுக இருக்க இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு அங்கே உள்ள பாஜக நிர்வாகி சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக அதிமுக எம்ஜிஆர் அம்மாவோட விசுவாசி சிலரை போய் நம்ம அணுகி கேட்டேன். இந்த மாதிரி ஒரு தகவல் வருது, இது உண்மை என்று கேட்கும்போது அவங்க சொல்கிற உண்மை தான். 2016க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாஜக சேர்ந்த மூத்த நிர்வாகி யாராக இருந்தாலும் எல்லா பேரும் போயஸ் கார்டன் வீட்டு அம்மாவின் வாசலில் நிற்கணும், அம்மாவை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி அப்படியே தலையிலக்கா மாதிரி எல்லா பேரும் போய் டெல்லியில் போய் கமலாலயத்தில் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. இன்றைக்கி அதிமுகன்ற பார்த்து 2016க்கு அப்புறம் பார்த்தா பெருவாரியான பின்னடைவை தான் சந்திச்சிருக்கு. அம்மா இறந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தர்ம யுத்தம், சசிகலா சிறை செல்வது, தினகரன் பிரச்சனை, இந்த மாதிரி செங்கோட்டை, இந்த மாதிரி கட்சியில் மூத்த நிர்வாகி அனைவரும் பார்த்தோன்னா அதிமுக மிகப்பெரிய கோட்டையில் ஒவ்வொரு செங்கலாக உருவுகிறாங்க. இது பார்த்தோன்னா அதிமுக மிக மிக பலவீனமான ஒன்று உருவாக்கி வச்சு வேறு வழியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட தேர்தலை சந்திக்கவில்லை என்றால் எங்களை பாஜக விழுங்கிவிடும். ஏன்னா இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் பாஜகன்றாங்க, ஆனால் இதே இது நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் அதிகமான சீட்டு பாஜக ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லணும்னா பாஜக கூட்டணியில் அதிமுகன்றுவாங்க. பாஜக பற்றி சொல்ல வேணும். இது வரைக்கும் அவங்க எந்தெந்த மாநிலத்தில் போய் கூட்டணி ஆதரவு தரன்னு சொன்னாங்களோ அந்த கட்சியை பூரா முழுங்கி தான் தன்னை வளர்த்துருக்காங்க. எப்படி ஒரு முதல்ல மற்ற மிருகங்களை முழுங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரி பாஜக ஒவ்வொன்றா முழுங்கி தான் சாப்பிடுவோம். வேறு கண்டிப்பான முறையில் பாஜக தமிழகத்தில் அதிமுக அழிப்பதற்கு என்ன வழியோ முழுமையாக தன் செயல்பட ஆரம்பிக்குது. ஓபிஎஸ் மூலம், செங்கோட்டையன் மூலம், தினகரன் மூலம், சசிகரன் மூலம் பல துண்டுகளாக பிரிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது பாஜக தான். இன்றைக்கி அதிமுக உடைச்சிட்டாங்க. எடப்பாடிக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. எடப்பாடிக்கு கண்டிப்பான முறையில் எனக்கு பொதுச்செயலர் என்ற பொறுப்பு இருந்தால் போதும், ஜெயித்தாலும் தோத்தாலும் எனக்கு கட்சியை பற்றி கவலை கிடையாது அப்படின்ட்டு சொல்ல எடப்பாடி இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிமுக காப்பாற்ற யார் வரப்போகிறாங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மிக மிக தன் மனவேதனை கூட்டுறாங்க. என்றைக்குமே ஒரு கடலில் பயணிக்கக்கூடிய கப்பலில் பார்த்தீங்கன்னா கேப்டன் இல்லாமல் யாருமே வேலையாளுக்கு இல்லாமல் போயிடலாம்.
கப்பல் அந்த போட்டில் யாருமே இல்லாமல் கூட அந்த கப்பல் வெறும் கப்பலில் கூட போகலாம். ஆனால் கேப்டன் இல்லாமல் போனால் அந்த கப்பல் எப்படி கரை சேரும்? அதே மாதிரி அதிமுக இன்று ஒரு நல்ல தலைமை இல்லாமல் கரை சேருமா என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தெரியும். ஜெயித்தால் அதிமுக போகும், இல்லை என்றால் பாஜக அதிமுக விழுங்கிவிடும் என்று அதிமுக தொண்டர்கள் புலம்புகிறார்கள். இதெல்லாம் கூட்டி கழித்து போட்டு கணக்கு போட்டு பார்த்தேன் 2026 சட்டமன்றத்தில் என்ன நடக்கப் போகிறது. பாஜக தன் நினைத்த கணக்கை சரியாக நகர்த்து கொண்டிருக்கு, சரியாக தன் வேலையை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்க பாஜகக்கு என்ன இலக்குன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பான முறையில் நம்ம தோற்றுருவோம். தோற்றோம்னாலும் அதிமுக சேர்ந்து பலத்த அடி போடும். இந்த பலத்தடி யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்? நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அதிமுக கட்சி இன்றைக்கே பார்த்தோன்னா 5-6 செதறி போய் கிடக்குன்னா பாஜக அதிமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் 2ஆம் கட்ட தலைவர் இன்றைக்கி அனைவரும் பார்த்தீங்கன்னா திமுக, தாவேகா, ஓபிஎஸ் அணி, தினகரன், சசிகலா இப்படி பல அணிகளாக பிரிஞ்சு போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்னும் ஒரு 5 அணியாக சேர்த்து பிடிச்சி விட்டோம்னா கண்டிப்பாக அதிமுக கட்சி ஒன்றுக்குமே உடஞ்சிடும். இந்த அதிமுக கட்சி இருக்க மூத்த நிர்வாகிகளை கொண்டு பாஜக இணைச்சிருவோம் அப்படின்னு பாஜக மிகப்பெரிய திட்டம் வைக்குன்னு அதிமுக சேர்ந்த அம்மா விசுவாசிகள் மிக புலம்புகிறார்கள். அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று எடப்பாடி கட்சியை காப்பாற்றுவாரா, இல்லை கட்சியை கோட்டை விட போகிறார்கள்? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.